புரட்சித் தலைவரின் படங்களிலும் சரி, பாடல்களிலும் சரி, கருத்தாளமிக்க வசனங்கள், தத்துவங்கள், வாழ்க்கையில் நாம் பின்பற்றக்கூடிய நல்ல பல நெறிமுறைகள் எல்லாமே இருக்கும். இது படத்தில் மட்டும்தான் அப்படின்னா, படத்தை தாண்டி வெளியிலையும் பல பொன்மொழிகள் சொல்லியிருக்கிறாரு. புரட்சித் தலைவர் சொல்கிற வெற்றி ஃபார்முலா பாருங்கள். வெற்றியை கண்டு மலைத்து நின்று விட்டேன் என்றால் பெரிய தோல்வி ஒன்று பின்னால் காத்திருக்கிறது என்று பொருள். அதே போல தோல்வியை கண்டு மலைத்து நின்று விட்டால் எனக்காக காத்திருக்கும் வெற்றியை இழந்து விடுவேன் என்று பொருள். பார்த்தீங்களா, எவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்காரு. அதனால தான் புரட்சி தலைவர் எப்பயுமே எதற்கும் கலங்கவும் மாட்டார், உணர்ச்சி வசம் பட மாட்டார், மெயினாக தலைக்கணம் இல்லாமல் இருப்பார். இந்த அரிய குணங்கள் தான் புரட்சி தலைவரை திரையுலகிலும் சரி, அரசியலும் சரி, வெற்றிக்கு சொந்தக்காரராக மாற்றியது. புரட்சி தலைவர் நடித்த பல படங்கள் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 1956 புரட்சி தலைவர் நடித்து மாபெரும் வெற்றி விழா கொண்டாடிய, வெள்ளி விழா கொண்டாடிய 3 படங்களை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்கறது புரட்சி தலைவர் நடிப்பில் உருவான அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படத்தை பற்றி தான். மாடர்ன்ஸ் தியேட்டர் அதிபர் டி.ஆர். சுந்தரம் அவர்கள் தானே தயாரித்து இயக்கிய படம் தான் அலிபாபாவும் 40 திருடர்களும். இந்த படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள், பானுமதி, பி.எஸ். வீரப்பா, சக்கரபாணி, சாரங்கபாணி, டனால் தங்கவேலு, எம்.என். ராஜம் உட்பட பலர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை என்ன தெரியுங்களா? அலிபாபாவும் அமீர் காசிம் கானும் அண்ணன் தம்பிங்க. அமீர் காசிம் கான் அரண்மனை, அதிகாரம், செல்வாக்கு இவற்றால் நிறைஞ்சிருக்கிறதுனால இவரால் வஞ்சிக்கப்பட்டு விரட்டி அடிச்சிருவார் அலிபாபாவை. ஆக அலிபாபா ஒரு பரம ஏழையா, விறகு வெட்டுபவராக இருப்பார். அந்த சூழ்நிலையில் கூட ஏழை எளியவங்களுக்கு உதவக்கூடியவராக தான் இருப்பார். இப்படி இருக்கும் பொழுது நாட்டிய பேரழி மார்ஜியானா நடனம் பாடும்போது அமீர் காசிம் கானுடைய தளபதி ஷேர்கான் வந்து அவரை துன்புறுத்துவார். அந்த டைமில் புரட்சி தலைவர் ஷேர்கானை அடித்து விரட்டிட்டு மார்ஜியானாவையும் அவருடைய சகோதரரையும் காப்பாற்றி தான் வீட்டுக்கு அழைச்சி போவார். தன் தங்கைக்கு அறிமுகம் செஞ்சு வைப்பார். ஆக இவ்வளவு வீர தீரம் நிறைஞ்ச அலிபாபா மேலே மார்ஜியானாவுக்கு காதல் உண்டாகுது. மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இந்த பாடல். அடுத்து பார்த்தீங்கன்னா, அழகான பொண்ணு தான் அது கேட்ட கண்ணு தான், எங்கிட்ட இருப்பதெல்லாம் தன்மானம் ஒன்று தான், அழகான பொண்ணு தான் அது கேட்ட கண்ணு தான், உல்லாச உலகம் உனக்கே சொந்தம், செய்யட செய்யட செய்யடா நீ ஜல்சா, செய்யட செய்யட செய்யடா, செய்யடா 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 செய்யடா. இப்படி இந்த படத்தில் மொத்தம் 9 பாடல்கள் இந்த படத்தில் இருக்கும். அதாவது இப்போ என்ன பண்ணுறாரு, விறகு வெட்டியான அலிபாபா தௌலத்தை கூட்டிகிட்டு காட்டுக்கு மரம் வெட்ட போவார். அங்கே தான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய அதிசயமே காத்திருக்குது. காட்டில் என்ன அதிசயம்னு பார்க்குறீங்களா? பாருங்க. அதாவது இவங்க வந்து மரம் வெட்டிக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு குதிரையினுடைய காலடிகள் சத்தம் வந்து கேட்கும். அப்போ பார்க்குறாங்க இவங்க ஒரு 40 பேர் திருடர்கள். அந்த திருடனுடைய தலைவன் அபுகுஷேன். இவங்க எல்லாம், அதாவது மொத்தம் 40 பேருமே குதிரையில் வந்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து ஒரு குகைக்கு முன்னாடி நிற்பாங்க. இதை வந்து அலிபாபாவும் தௌலத்தும் மறைஞ்சு நின்று பார்ப்பாங்க. அந்த குகைக்கு முன்னாடி நின்ன அந்த 40 திருடர்களினுடைய தலைவனான அபுகுஷேன் ஒரு மந்திர சொல்லுவார். அந்த குகைக்கு முன்னாடி நின்று, அண்டா காக்கஷம் அபூக்கா குகம் திறந்து விடி தீஷே அப்படின்னு சொல்லுவார். அந்த கதவை டாரா 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 டாரான்னு
திறக்கும். அந்த 40 திருடர்களும் உள்ளே போவாங்க. போயிட்டு தான் கொண்டு வந்த பொருட்கள் அங்கே வச்சுட்டு மறுபடியும் திரும்பி ரிட்டர்ன் வருவாங்க. அதே மாதிரி வந்து அண்டாக்கா கசம் அபூக்கா குகம் மூடிவிடு தீஷே அப்படிம்பாங்க. கதவை டேரா 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 டேரன்னு மூடிடும். இதை மறைஞ்சு நின்று கேட்ட அலிபாபாவும் தௌலத்தும் அதே மாதிரி அந்த இடத்துல அந்த மர்ம குகைக்கு முன்னாடி போய் நின்று அவங்க சொன்ன அதே மந்திர சொல்ல அலிபாபா சொல்லுவார். சொல்லும்போது அந்த கதவு திறந்துருது. உள்ளே போய் பார்த்தா அதிசயம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அதிசயமும் அற்புதமும் உள்ளே அப்படி கிடக்குது. எங்கே பார்த்தாலும் தங்கம் வைரம் பொண்ணு பொருள்ன்ட்டு சும்மா அப்படியே அந்த இடமே தங்க சுரங்கமாக ஜொலிச்சுக்கிட்டு இருக்குது. அதை பார்த்து அலிபாபா என்ன செய்கிறாரு, அங்கே இருக்கிறதுல கொஞ்சத்தை அந்த பொண்ணும் பொருள்லாம் எடுத்துக்கிட்டு தௌலத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு, அலிபாபா மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஆயிடுறாரு. சாதாரணமாக ஒரு ஏழையாக இருக்கும் பொழுதே மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அலிபாபா இப்போ மிகப்பெரிய கோடீஸ்வரனை என்ன செய்வார், ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் வாரி வழங்குறாரு. இதை பார்த்த அவருடைய அண்ணன் அமீர் காசிம் கானுக்கு என்னடா திடீர்னு தம்பி இந்த அளவுக்கு கோடீஸ்வரன் ஆகிட்ட, அப்படியே இது எப்படின்ட்டு நம்ம நைஸாக பேசி தம்பிக்கிட்ட எப்படி நீ பணக்காரனான அந்த ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு அப்படியே உறவாடுற மாதிரி மனசில் வந்து ஒரு தீய எண்ணத்தை வச்சுக்கிட்டு போய் அவர்கிட்ட போய் ரகசியத்தெல்லாம் கேட்குறாரு. தம்பி எப்படி இந்த மாதிரி நீங்கள் பணக்காரனாகும்போது, இல்லை வேண்டானே அதில் மிக ஆபத்தானதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இவர் பொறுப்புறுத்துறதுனால தலைவர் சொல்லிடுறாரு, அலிபாபா சொல்லிடுறாரு. உடனே அதை கேட்ட இவர் அவங்களும் அங்கேயே சிறையில் அடிச்சுட்டு இவர் பாட்டில் போயிடுறாரு. அந்த மந்திர குகைக்கு போயிடுறாரு. அங்கே போனோடனே அலிபாபா சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை சொல்கிறாரு, அண்டாகா கசம் அபூக்கா குகம் திறந்து விடி தீசேங்கிறாரு. திறக்குது கதவு, டர டரன்னு திறக்குது. இவர் உள்ளே போகிறாரு. உள்ளே போனால் அப்படியே அந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் அனைத்து அணிகள் நவரத்னங்களை பார்த்து அப்படியே இன்பத்தின் உள்ள உச்சிக்கே போயிடுறாரு. அப்படியே எடுக்கிறாரு, மேலே போட்டுக்கிறாரு, கழுத்தில் போட்டுக்கிறாரு, காதில் போட்டுக்கிறாரு. அப்படியே எல்லாத்தையும் தாறு மரம் அள்ளி மூட்டைங்களை குமிஞ்சிக்கிட்டு அதே மாதிரி கதவு முன்னாடி நின்று அந்த கதவை திறக்க சொல்லி சொல்கிறாரு. அந்த மந்திர சொல்லு இவருக்கு மறந்து போயிடுது. எவ்வளோ தூரம் போகிறாரு, கதவே தெர கதவே தெர நான் சொல்கிறேன் தெர அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் கதவு திறக்க மாட்டேங்குது. இந்த டைமில் அந்த திருடர்கள் உள்ளே வந்துடுறாங்க. உள்ள திருடர்கள் வந்த உடனே இவர் போய் ஒளிஞ்சிக்கிறாரு. யாருங்க, அமீர் காசிம் ஒளிஞ்சிக்கிறாரு. உடனே தான் கொள்ளையடித்த நகையெல்லாம் இப்படி செதறி கிடக்குதே அப்படின்ட்டு பார்த்துட்டு அப்படியே போகிறாங்க. டக்குன்னு அங்கே ஒண்டிக்கிட்டு இருந்த அமீர் காசிம் கானை அப்படியே இழுத்துட்டு வர்றாங்க. வந்து என்ன பண்ணுறாங்க, தலை வேற உடல் வேறன்ட்டு சிறைச்சேதம் பண்ணிடுறாங்க. பண்ணிவிட்டு இது மாதிரி யார் வந்தாலும் இதுதான் இவங்களுக்கு கதி அப்படின்ட்டு தொங்க விடுறோம் அப்படின்ட்டு தொங்க விட்டுட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு பார்த்தா அலிபாபா பார்க்குற, எங்கடா நம்ம அண்ணனை காணாமே, ஒருவேளை அங்கே தான் போயிருப்பாரான்ட்டு அலிபாபா மீண்டும் அந்த குகைக்கு போகிறாரு. அண்ணனோட இந்த மாதிரி இந்த பரிதாப நிலையை கண்டு அதிர்ச்சி அடைஞ்சிடுறாரு. அதிர்ச்சி அடைஞ்சி மறுபடியும் அதெல்லாம் அந்த அண்ணனுடைய உடலை தலையெல்லாம் எடுத்துக்கிட்டு வந்து குலாம்ங்கிற ஒரு தொழிலாளிகிட்ட எல்லாம் தைக்க சொல்லி உடலை அந்த அண்ணனுடைய உடலை நல்லடக்கம் பண்ணிடுறாரு. மறுபடியும் வெளியே போன திருடர்கள் மீண்டும் குகைக்கு வரும்போது அந்த சிறைச்சேதம் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த உடலெல்லாம் காணலைங்க. அதன் பிறகு திருடர்கள் மீண்டும் குகைக்கு வரும் பொழுது அந்த சிறைச்சேதம் பண்ணியிருந்த அந்த உடலெல்லாம் காணாம். இதை பார்த்த உடனே அதிர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாரு, அபு குஷேன் நகரத்துக்குள்ளே வந்து எப்படியோ அந்த தொழிலாளிகிட்ட அந்த விஷயத்தெல்லாம் கறந்துடுறாரு. ஓ, இதுக்கெல்லாம் காரணம் அலிபாபா தான் அப்படின்ட்டு. சரி, அலிபாபாவை எப்படியாவது வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் கூட இருந்த 39 திருடர்களையும் எண்ணெய் பீப்பாயில் உள்ளே வச்சு பேக் பண்ணி பாரசீகத்து எண்ணெய் வியாபாரி போல் அலிபாபாவுடைய மாளிகைக்கு வர்றாங்க. அலிபாபா பார்க்குறாரு, சரி வெளியூர்லேருந்து எண்ணெய் வியாபாரி வந்திருக்கிறாங்க, அவங்கள வரவேற்று உபசரிக்கிறாரு. ஆனால் இவன் மார்ஜியானா இருக்காங்க பார்த்தீங்களா, பானுமதி, அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது வந்திருக்கிறது, அதாவது அந்த 40 தலைவன் அபு குஷேன் தான் அப்படின்ட்டு.
உடனே இதை அலிபாபா கிட்ட இவங்க சொல்கிறாங்க மார்ஜியானா. இருந்தாலும் இப்படி வீட்டுக்கு வந்த விருந்தினரை நம்ம அவமதிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க மேலே இவர் கோவப்படுறாரு. கடைசியில் என்ன பண்ணுறாரு, அபு குஷன் அலிபாபாவை பின்னாடி கையை கட்டி அவரை சிறைப்பிடிச்சிடுறாரு. இந்த சூழ்நிலையில் அதாவது அபு குஷனுடைய வேண்டுகோளுக்கு இணங்க வேணும்னு அவருடைய ஆசை நிறைவேற்றுற மாதிரி நடனம் ஆடுறாங்க மார்ஜியானா. நடனம் ஆடிக்கிட்டே வர்றவங்க பின்னாடி கையை கட்டிருக்கிற அலிபாபாவுடைய கை கட்டுகளை அவிழ்த்து விட்டுறாங்க. இதுக்கு இடையிலேயே அந்த தௌலத்தும் புல்புல் என்ன தெரியுங்களா செய்கிறாங்க, அந்த 39 பீப்பாய்கள் அடைச்சி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, 39 திருடர்களை இவங்க மலை உச்சியிலிருந்து தண்ணீரை தள்ளி விட்டுருவாங்க. ஆக அவங்களும் அங்கே தண்ணியில் தள்ளி விட்டுறாங்க. இங்கே மார்ஜியானா அலிபாபாவுடைய கட்டுகளை அவுத்த பின்னாடி அலிபாபாவுக்கும் அபு குஷனுக்கும் பயங்கரமான சண்டை. முடிவில் தலைவர் ஜெயிச்சிடுறாரு. அதன் பிறகு வழக்கம் போல மாசிலா உண்மை காதலே மாறுமோ செல்வம் வந்த போதிலே. இந்த படம் புரட்சி தலைவருடைய வெற்றி மணிமகுடத்தில் மீண்டும் ஒரு வைரக்கல்லை பதிச்ச மாதிரியான ஒரு படமாக அமைஞ்சது. இதுக்கு முன்னாடி அலிபாபா 42 படத்தை 1941 NS கிருஷ்ணனும் TM மதுரமும் நடித்து அலிபாபா 40 பேரில் தான் எடுத்தாங்க. ஆனால் அந்த படம் சரியாக ஓடலை. அதற்கு பிறகும் கூட அலிபாபா ஒரு 44 அப்படின்னு ஹிந்தியில் இந்த படத்தை எடுத்தாங்க. ஆனால் அப்போ தான் ஓடுனுச்சானாலும் அப்பவும் படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஆனால் அதற்கு பிறகு புரட்சி தலைவர் நடிப்பில் உருவான அலிபாபா 40 திருடர்கள் படம் மாபெரும் வெற்றி படமாக அமைஞ்சது. வசூல் சாதனையில் இதுவரைக்கும் வந்த அனைத்து படங்களுடைய வசூலையும் முறியடித்தது. எல்லாத்துக்கும் மேலே வெள்ளி விழா படமாக அமைஞ்சது அலிபாபாவும் 40 திருடர்களும்.